பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபிருல் இஸ்லாம் நிகழ்ச்சியூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிரே டிவி வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் வழமை போன்று அந்த ஹுத்பாக்களை மொழிபெயர்க்க உள்ளோம். முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவி ஹதீப் சாலிஹ் பின் அப்துல்லாஹ் பின் ஹுமைத் ஹஃபிலஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்திருந்தார்கள். ஹுத்பாவின் தலைப்பு மரணம் வரைக்கும் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கான சில வழிமுறைகள், உறுதியாக இருப்பதற்கு உதவியாக அமையக்கூடிய சில விடயங்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி நல்லவர்களை செய்து கொள்ளுங்கள். வருடங்கள் நாட்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மரணங்களை, ஆபத்தான விடயங்களை மனிதர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு வருடத்தை கழித்து இன்னும் ஒரு வருடத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். எப்போது உங்களுடைய ஏடு மூடப்படும் என்று உங்களுக்கு தெரியாது. எனவே அமல்களை செய்து கொண்டே இருங்கள். நல்ல அமல் செய்து கொண்டிருக்கும் போது நாம் மரணத்தை அடைவோமா அல்லது பாவமான காரியத்தில் ஈடுபடுகின்ற போது மரணத்தை அடைவோமா என்று எங்களால் சொல்ல முடியாது. எனவே அல்லாஹ் சூரா அல் முஃமினூன் 115 வசனத்திலே கேட்கின்றான், நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை நாங்கள் வீணாக படைத்திருக்கிறோம், எங்களின் பால் நீங்கள் மீள மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆம் அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் பயணிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்ற பயணத்திலே பல்வேறுபட்ட ஃபித்னாக்களும் சோதனைகளுக்கும் அவன் முகம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் சூரா அல் அம்பியா 35 வசனத்திலே சொல்கிறான், நலவுகளை கொண்டும் கெடுதிகளை கொண்டும் உங்களை நாங்கள் சோதிப்போம், எனவே நீங்கள் எங்களின் பக்கம்தான் மீள வேண்டும். சோதனைகள் என்பன அல்லாஹ்வுடைய சுன்னத்தாக இருக்கின்றன. உண்மையானவர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை இனம் காணுவதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தில் சோதனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றான். சூரா அல் அன்கபூத் 31, 2, 3 வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அலிஃப் லாம் மீம். மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னதற்கு பின்னால் சோதிக்கப்படாமல் இருப்பார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? நிச்சயமாக அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை நாங்கள் சோதித்தோம். உண்மையானவர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை இனம் காண்பதற்காக வேண்டி. எனவே சோதனைகள் ஏற்படுகின்ற போதுதான் முடிவுகள் பயப்படப்பட வேண்டும். அதாவது சோதனைகளின் போது முடிவுகள் தென்படும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா உள்ளங்களுடைய கட்டுப்பாடு அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது என்பதற்கான ஒரு சான்று, அடையாளம், ஆதாரம் என்னவென்றால் உள்ளங்கள் மாறுவது, உள்ளத்துடைய நிலைமைகள் மாறுவது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், சூரா அல் அன்ஃபால் 24 வசனம், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அல்லாஹும் ரசூலும் உங்களை அழைத்தால் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா மனிதருடைய உள்ளங்களுக்கு இடையிலே தடையாக அமைவான். நிச்சயமாக அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லையோ, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கவில்லையோ, அவருக்கும் அவருடைய உள்ளத்துக்கும் இடையிலே திரை போடப்படும் என்பதை அவர் பயந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. சீரான பாதையில், நேரான பாதையில் மனிதன் பயணிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. சந்தேகங்களும் ஐயங்களும் வருகின்ற போது மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். சோதனைகளுக்கு முன்னால் உறுதியாக இருக்க வேண்டும். சூரா இப்ராஹிம் 27 வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் உறுதியான வார்த்தையை கொண்டு உலகத்திலும் மறுமையிலும் உறுதிப்படுத்துவான். அநியாயக்காரர்களை வழி தவறச் செய்து விடுவான். அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். சுப்ரத் இப்னு ஃபாக்கிஹா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக, ஆதமுடைய மகனுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அதை அசைத்து அதை வழி தவறச் செய்து விடுவான். நாடினால் அந்த உள்ளத்தை அல்லாஹ் நேரான பாதையிலே பயணிக்க செய்வான். இது அபு ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அந்த நூலிலே பதிவு செய்திருக்க அந்த ஹதீஸை மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறார்கள், ஆதமுடைய மனிதனுடைய உள்ளம் மிகவும் அசையக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்றால், ஒரு பானையில் தண்ணீர் கொதிக்கின்ற போது அந்த பானை அசைவதை விட அதிகமாக மனிதனுடைய உள்ளம் அங்கும் இங்கும் பெறலக்கூடியதாக இருக்கிறது. அஹ்மத் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே ஒரு துஆவை செய்வார். என்ன துஆ என்றால், உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்பே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக வைத்து விடுவாயாக. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டேன்,
உங்களை நம்பி இருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நம்பி இருக்கிறோம், நாங்கள் வழி தவறி விடுவோம் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம், உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே உள்ளன, அல்லாஹ் நாடிய பிரகாரம் அதை புரட்டி விடுவான். திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, நேர்வழிப்பட்டதுக்கு பின்னால் வழி தவறி விடுவோம் என்ற அச்சம் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நேர்வழிக்கு பின்னால் வழிகேடு ஏற்பட்டு விடும் என்ற பயம் இருக்க வேண்டும். இது ரப்பானியங்கள், அல்லாஹ்வோடு தொடர்பட்டவர்கள் எப்போதுமே நாம் வழி தவறி விடுவோம் என்ற அச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மார்க்கத்தில் உறுதியானவர்கள் எப்போதும் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த குர்ஆனை கொண்டு நாங்கள் நம்பியிருக்கிறோம், இந்த வேதம் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கிறது, இவைகளை கொண்டு அறிவாளிகளை தவிர வேறு யாரும் படிப்பினை பெற மாட்டார்கள். யா அல்லாஹ், நீ நேர்வழி தந்ததுக்கு பின் வழங்கியதற்கு பின்னால் எங்களை வழி தவற செய்து விடாதே, உன்னிடத்திலிருந்து ரஹ்மத்தை எங்களுக்கு தருவாயாக, நிச்சயமாக நீ அன்பளிப்பு செய்யக்கூடியவனாக, மக்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய். சூரா ஆல இம்ரான் 7-8 வசனம். இமாம் இப்னு பத்தா அல் அக்பரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அறிந்து கொள்ளுங்கள், முஃமின்களுடைய தன்மைகள் ஒன்று என்ன தெரியுமா? முஃமின்களிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் மாத்திரமல்ல, அந்த ஈமான் பறிபோய் விடுமோ என்ற அச்சமும் இருக்க வேண்டும். ஈமான் கழட்டப்பட்டு விடும், நான் காஃபிராக மௌத்தாகி விடுவேன் என்ற பயம் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹு தஆலா முஃமின்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களில் என்ன செய்வான் என்பது அவர்களுக்கு தெரியாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறியதை பின்பற்றியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம், தக்வாதாரிகள் யார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். சூரா அன்-நஜ்ம் 32 வசனம். அல்லாஹ்வுடைய அந்த சூழ்ச்சி மனிதர்களை வந்துவிடும், கெட்ட முடிவு ஏற்பட்டுவிடும் என்ற பயம் ஈமான்தாரிக்கு இருக்க வேண்டும், முஃமின்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாளைய தினம் என்ன நடக்கும், நாளைக்கு ஒரு மனிதன் எதை சம்பாதிப்பான், எதை சாப்பிடுவான், என்ன செய்வான் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் நாளைய தினம் எங்கு மௌத்தாகுவான் என்று யாருக்கும் தெரியாது. சூரா லுக்மான் 34 வசனம். எனவே கடைசி முடிவை பயந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான் குர்ஆனில் சூரா அல் முஃமினூன் 60 வசனத்திலே, சில மக்கள் முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு நாங்கள் கொடுத்ததிலிருந்து செலவழிப்பார்கள், செலவழிக்குகின்ற போது அவர்கள் உள்ளத்தில் அச்சம் பயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி அனுப்ப இருக்கிறார்கள் என்ற அச்சத்தோடு அவர்கள் செலவழித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்துக் கொண்டிருப்பார்கள். நல்லமல்களை செய்வார்கள், அந்த நல்லமல்களுடைய நன்மை இழந்து விடுவோம் என்ற பயத்தோடு செய்வார்கள். கடைசி முடிவை பயப்படுவார்கள், பாவங்களில் விழுந்து விடுவோம் என்ற அச்சத்தோடு இருப்பார்கள் என்று அந்த இமாம் கூறிய கருத்தை சொல்லிவிட்டு, ஞானிகள் சொல்வார்கள், பரிசுத்தமான நல்ல நேரங்களுக்கு பின்னால், நல்ல சந்தர்ப்பங்களுக்கு பின்னால் கெட்ட சந்தர்ப்பங்களும் மனிதனுக்கு ஏற்பட்டுவிடும், ஈமானுக்கு பின்னால் வழிகேடு ஏற்பட்டுவிடும் என்று முன்னோர்கள் ஞானிகள் சொல்வார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லிம்களே, இப்படியான வழி தவறக்கூடிய விடயங்களை விட்டும் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்போதும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு செயல்படுவதை அந்த மனிதன் பழக்கத்திலே ஆக்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் தன்னுடைய நேரத்தை பாதுகாப்பது, நாவை பாதுகாப்பது மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. வீணான விடயங்களை விட்டு தன்னை தவிர்த்துக் கொள்வது, தற்பெருமை மோசடியை விட்டு தன்னை தவிர்த்துக் கொள்வது. அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல்-அன்கபூத் 69 வசனம், யார் எங்களுடைய விடயத்தில் முயற்சிப்பார்களோ அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பாதைகளை திறந்து கொடுப்போம், நிச்சயமாக அல்லாஹ் உபகாரம் செய்யக்கூடிய மக்களோடு இருக்கிறார். உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், நல்ல அமல் என்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கும், பாவம் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கும். எப்போது நெருக்கம் உண்டாகுமோ, நெருக்கம் கடினமாகுமோ, அப்போது உள்ளத்தின் நிம்மதி உண்டாகும். எப்போது தூரம் அதிகமாகி விடுமோ அப்போது வெறுப்பு உள்ளத்தில் அதிகமாகிவிடும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உலமாக்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கான சில வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், காட்டி தந்திருக்கிறார்கள். முதலாவது மார்க்கத்தை, ஷரியத்தை பின்பற்றுவது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நிச்சயமாக அவர்களுக்கு சொல்லப்பட்ட விடயங்கள் அவர்கள் சொல்லியிருந்தால் அது அவர்களுக்கு ஹைராகவும் அது அவர்களை மார்க்கத்தில் உறுதியாகவும் ஆக்கி வைத்திருக்கும். நாங்கள் அவர்களுக்கு எங்களிடத்திலிருந்து நன்மைகளை வழங்கியிருப்போம். சூரா அன்-நிஸா 66-67 வசனம். இரண்டாவது காரணம், மார்க்கத்தில் உறுதியாக இருக்க செய்யக்கூடிய இரண்டாவது விடயம், அல்லாஹ்வுடைய குர்ஆனை எப்போது நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்வது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற இந்த குர்ஆனை உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உண்மையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கி வைத்தார்கள். ஏன்? ஈமான்தாரிகளை பலப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காகவும், முஸ்லிம்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும், நன்மாராயத்துக்காகவும் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறார். எனவே இந்த குர்ஆனை ஓதுவோம், அமல் செய்வோம், அப்போது நாங்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கலாம். மூணாவது, நல்லவர்களோடு எங்களுடைய சகவாசத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியே, நீங்கள் நல்லவர்களோடு காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்திருங்கள். அவர்கள் அல்லாஹ்வை நாடுகிறார்கள், அவர்களை விட்டு உங்களுடைய பார்வையை நீங்கள் திருப்பி விட வேண்டாம். உங்களுக்கு உலகத்துடைய ஆசை ஏற்பட்டு விட்டதா? சூரா அல்-கஹஃப் 28 வசனம். அதே போன்று சந்தேகத்துக்குரிய இடங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் தஜ்ஜால் வந்திருப்பதாக கேள்விப்படுகிறார்களோ அவர் தஜ்ஜாலை விட்டு தூரமாகட்டும். ஈமான்தாரிகளே, மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதை கொண்டுதான் எல்லா ஹைரும் இருக்கிறது.
இஹ்லாஸை கொண்டுதான் வெற்றி இருக்கிறது. உள்ளம் பாதுகாக்கப்பட வேண்டும், உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மன தூய்மையோடு யார் அல்லாஹ்வுடைய கதவை தட்டுவார்களோ அவர்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கப்பட மாட்டார், பதில் அளிக்கப்படுவார்கள். அல்லாஹ் அடியார்களுக்கு போதுமானவன். ஒரு அடியான் எப்போது அல்லாஹ்வின் பக்கம் வழிபாட்டின் மூலமாக நெருங்குவாரோ அப்போது அல்லாஹ் அவருக்கு போதுமானவராக மாறிவிடுவான். ஒரு அடியான் அல்லாஹ்வின் பக்கம் மீளுதல் என்ற அந்த இனாபாவின் பக்கம் செல்ல வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யார் உண்மையாக தௌபா செய்வார்களோ அவருடைய உள்ளத்தில் கவலை உண்டாகும், பாவங்களை விட்டு கலருவார், பாவங்களின் பக்கம் மீள மாட்டார். பாவங்கள் செய்தால் பாவத்துக்கு பிறகு நன்மையை செய்வார். யா அல்லாஹ் எங்களை படிப்பினைக்குள்ளவர்களாக எங்களை ஆக்கிவிடுவாயாக, வழி தவறுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, எங்களை நீ வழி தவறு செய்து விடாதே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் அறிகிறான், கவனமாக இருங்கள், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் சகிப்புத்தன்மை உள்ளவனாகவும் இருக்கிறான் என்ற ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி அல்லாஹ்வுடைய அடியார்களே, வழிகேட்டுடைய காரணங்கள் நிறைய இருக்கின்றன. எப்போது மனிதர்கள் வழி தவற ஆரம்பிப்பார்களோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை வழி தவற செய்து விடுவார். சூரா அஸ்-ஸஃப் 5வது வசனம். எப்போது மக்கள் நேர வழியை விட்டும் திரும்புவார்கள் அல்லாஹ் அவர்களை நேர வழியை விட்டும் திருப்பி விடுவார். சூரா தௌபா 127வது வசனம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யார் பூமியிலே எந்த உரிமையும் இல்லாமல் பெருமை அடிப்பார்களோ அவர்களை என்னுடைய அத்தாட்சியை விட்டும் அவர்களை திசை திருப்பி விடுவார். சூரா அல்-அராஃப் 146வது வசனம். யாருடைய உள்ளம் கடினமாக மாறிவிடுமோ அது அவருடைய பாவத்தின் காரணத்தினால்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவருடைய உள்ளத்தில் கருப்பு புள்ளி விழுந்திருக்கிறது அவர்கள் செய்த பாவங்களின் காரணத்தினால். சூரா அல்-முத்தஃபிஃபீன் 14வது வசனம். சின்ன சின்ன பாவங்களை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான், அந்த பாவங்களை கொண்டு மனிதன் எப்போது பிடிக்கப்படுவான் என்று அவனுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, மனிதனை அழிவின் பால் இட்டு செல்லக்கூடிய விடயத்தில் ஒன்றுதான் தனிமையில் செய்யக்கூடிய பாவங்கள். தனிமையில் செய்யக்கூடிய பாவங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், தனிமையில் செய்கின்ற பாவங்கள் வழிகேட்டுக்கு காரணமாக அமைந்துவிடும். தனிமையில் செய்கின்ற இபாதத்துக்கள் மார்க்கத்தில் தீனில் ஒரு மனிதனை உறுதியாக வாழச் செய்யும். எப்போது ஒரு மனிதன் தனிமையில் நல்லவனாக இருக்கின்றானோ அப்போது அல்லாஹ் அவனை கபரிலே மனமானவனாக வாழ வைப்பான். ஒரு அடியான் நவீன சாதனங்களை பாவிக்கின்ற போது தனிமையில் செய்கின்ற பாவங்களை விட்டும் தன்னை தவிர்த்து கொள்ள வேண்டும். தனிமையில் செய்கின்ற இபாதத் கெடுதிகளை விட்டு மனிதனை பாதுகாக்கும். தனிமையில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பது மார்க்கத்தில் உறுதியை உண்டாக்கும். தனிமையில் யாரு அதிகமாக இபாதத்துக்களை செய்வார்களோ இருட்டிலே அல்லாஹ் அவர்களை சோதனைகள் வருகின்ற போது அவர்களை உறுதியாக அல்லாஹ் வைப்பான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடல் உறுப்புகளை பாவங்களிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வருடத்தை ஆரம்பிக்கின்ற போது நோன்பு பிடித்து, ஆஷூராவுடைய நோன்பை பிடித்து இந்த வருடத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பிடிக்கின்ற விடயத்தில் மிகவும் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூரா தாசுவாவுடைய நோன்பை தவிர வேறு எந்த நோன்பையும் மிகவும் அதிகமாக வலியுறுத்தவில்லை. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஷூராவுடைய நோன்பு, தாசுவாவுடைய நோன்பை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதை தாசுவா 9வது நாளோடு சேர்த்து பிடித்தால் நன்மை இன்னும் அதிகமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்தால் 10வது நாளுடைய நோன்போடு சேர்த்து 9வது நாளையும் நோன்பு நோட்பேன் என்று சொன்னார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்டது ஒரு துஆவை செய்து ஹத்தீப் சாலிஹ் பின் அப்துல்லாஹ் பின் ஹுமைத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டும் விடைபெற்று சென்றார்கள். இரண்டாவதாக புனித மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பாவினர்களுக்கு மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.